அழகு எல்லாம் அவள் இவளது ஸ்டைலா சந்தன வேலா இவள் மன்மத புயலா அடடா பூவின் மாநாடா ஓ அழகுக்கு இவள் தான் தாய் நாடா. கீர்த்தி என்னதான் நடக்குதுங்க? ஐயோ அஜித், எனக்கும் தெரியலடா. நான் காலேஜ் முடிச்சு வீட்டுக்கு போறதுக்குள்ள என்னென்னமோ நடந்து போச்சு. அச்சோ கீர்த்தி, எனக்கு என்ன பண்றதுனே தெரியலடி. ரியாக்கா ஒரே அழுதுகிட்டே இருக்காங்க. ஆமா அஜித், ஐயோ எல்லாமே எங்க அம்மாவால தான் அஜித். எனக்கு எங்க அம்மாவை என்ன சொல்றதுனே எனக்கு தெரியல. ஏன் ஆனா அந்த கிருஷ்ணண்ணாவும் புரிஞ்சுக்காம இப்படி அண்ணிய வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டான்னு தெரியல. ஆனா கிருஷ்ணண்ணாவும் ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கான். ஆனா கொஞ்சம் கோவமாவும் இருக்கான். கீர்த்தி, ஆனா எங்க அக்கா கண்டிப்பா இந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டாடி. என்ன அஜித், நீ சொல்லிதான் எனக்கு தெரியணுமா? எனக்கு தெரியும் ரியா அண்ணிய பத்தி. அவங்க கண்டிப்பா இந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டாங்க. எனக்கு என்னமோ எங்க அம்மா மேலயும் அந்த பிரீத்தி மேலயும் தாண்டா கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. யாரு? பிரீத்தியா? ஆமாடா, அவ தாண்டா எங்க அம்மா கூட சேர்ந்துட்டு ஏதாவது தேவையில்லாம பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். ஆனா அம்மாக்கு காயம் பட்டிருக்கதெல்லாம் உண்மைதான்டா. நானே பார்த்தேன்டா. என்னதான் நடந்துச்சுன்னே தெரியல. ஐயோ தலையே வெடிச்சிடும் போல. எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு அக்காவை பாக்குறதுக்கு. எந்நேரமும் அழுதுட்டே இருக்கா, ஒழுங்கா சாப்பிட கூட மாட்டேங்கிறா. கிருஷ்ண மாமாவை பிடிக்காம தான் அக்கா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா இப்போ மாம்சம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதான் அக்கா இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஆமாடா அஜித், இப்பதான் ரெண்டு பேரும் கொஞ்சம் நல்லா பேசிட்டு கொஞ்சம் லவ் பண்ற ஸ்டேஜுக்கு வந்தாங்க. ஆனா அதுக்குள்ள யார் கண்ணு பட்டதோ தெரியல. இந்த மாதிரிலாம் நடந்துருச்சுடா. எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குடா. எனக்கு என்ன பண்றதுனே தெரியலடி. கீர்த்தி, நீ தாண்டி ஏதாச்சும் பண்ணணும். கிருஷ்ண மாமா கிட்ட பேசி ஏதாச்சும் கன்வின்ஸ் பண்ண முடியுமான்னு பாருடி. அஜித், நான் ஆல்ரெடி அண்ணா கிட்ட பேசிட்டேன்டா. ஆனா அண்ணாவும் ஃபீல் பண்ணதான் செய்றாங்க. ஆனா அண்ணி தான் இப்படி தான் பண்ணிருப்பாங்க. வேற யார் இந்த வீட்ல வந்து இப்படி பண்ணுவா அது இதுன்னு புலம்புறாங்கடா. நான் நல்லா திட்டிட்டு தாண்டா வந்திருக்கேன். அஜித், நம்ம தாண்டா எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு ரியானியும் கிருஷ்ணானாவையும் சேர்த்து வைக்கணும். ஆமா கீர்த்தி, ஆனா அத்தைக்கு ஏன் ரியாக்காவை பிடிக்கவே மாட்டேக்கி? அட நீ வேற ஏன்டா? எங்க அம்மாக்கு என்னையே சில நேரம் பிடிக்காது. நான் அப்பப்போ ரியானிக்கு சப்போர்ட் பண்றதுனால அவங்க என்னையே ஒரே திட்டுறாங்க. ஐயோ என்னதான் பண்றதுனே தெரியலையே. அஜித், உன்கிட்ட ஒன்று சொல்லணும்டா. சொல்லு கீர்த்தி. அஜித், மகா இருக்காங்கல்ல, அவங்க கல்யாணத்துல இருந்து போனதுக்கு காரணமே எங்க அம்மா தான்டா. கீர்த்தி என்ன சொல்ற? ஆமா அஜித், முதல்ல எல்லாரும் முன்னாடியும் மகானியை படிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு மகானியை தனியா கூப்பிட்டு படிக்கிறதெல்லாம் சரி வராது அது இதுன்ட்டு ரொம்ப பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்கடா. அதான் அவங்க என்ன பண்ணன்னு தெரியாம கடைசி நேரத்துல படிக்கணுங்கிறதுக்காக இப்படி போயிட்டாங்க. ஏ கீர்த்தி, உண்மையாவே சொல்றேன். அத்தையே இப்படிலாம் பண்ணாங்க. ஆனா நம்ம எல்லாரும் முன்னாடியும் படிக்க வைக்கணும்னு தானே சொன்னாங்க. நான் பாத்துக்கிறேன், எவ்வளவு செலவானாலும் கிருஷ்ண பாத்துப்பான், படிக்க வைப்பான்னாங்க. ஆமா அஜித், அப்படிதான் சொன்னாங்க. ஆனா மகானியை தனியா கூப்பிட்டு இந்த மாதிரி ஏன் பேசினாங்கன்னு தான் தெரியல. ஆனா இது எதுவுமே கிருஷ்ணானாக்கும் தெரியாது. ஐயோ என்ன கீர்த்தி சொல்ற? இது தெரியாம நான் மகாவை வேற ரொம்ப தப்பா நினைச்சிட்டேன். சரி, ஆனா அவ படிக்கணும்னு எவ்வளவு ஆசைப்பட்டா தெரியுமா? ஏஸ் ஆகணும்னு ரொம்ப அடிக்கடி சொல்லிட்டே இருப்பா. அதனாலதான் அவ இப்படி பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். ஆமா அஜித், மகானி மேல எந்த ஒரு தப்பும் இல்ல. எனக்கு தெரிஞ்ச அந்த இடத்துல யார் இருந்தாலும் படிப்பு தான் முக்கியம்னு இந்த மாதிரி தான் பண்ணிருப்பாங்க. சரி விடு கீர்த்தி, அவளாச்சும் அங்க நல்லா இருந்து படிக்கட்டும். முதல்ல ரியாவோட வாழ்க்கை என்னன்னு பாக்கலாம். அஜித், ஆனா எனக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன் கீர்த்தி? இல்ல அஜித், நம்மளே இப்பதான் லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்குள்ள இவங்க ரெண்டு பேரும் இப்படி பிரிஞ்சாங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்குடா. அதுவும் இல்லாம ரெண்டு ஃபேமிலிக்கும் நடுவுல சண்டை வேற வந்துருச்சுடா. அதான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலடா. ஏ கீர்த்தி, கவலைப்படாதடி. போக போக எல்லாம் சரியாயிரும். என்ன இருந்தாலும் நீ தாண்டி என் பொண்டாட்டி. அஜித், ஒருவேளை ஃபேமிலிக்குள்ள சண்டை அப்படியே போயிட்டே இருந்ததுன்னா நீ என்ன வேண்டான்னு சொல்லிருவியாடா? ஏ கீர்த்தி, நீ அடி வாங்க போற பாரு. என்னடி வார்த்தை இதெல்லாம்? நான் போய் உன்னை வேணான்னு சொல்லுவேனா? லூசு மாதிரி பேசாதடி. எவ்வளவு சண்டை வந்தாலும் பரவாயில்ல, என்னதான் பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, நீ தாண்டி எனக்கு. இல்லடா அஜித், எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. இந்த பாரு கீர்த்தி, நீ பயப்படாத. என்ன நடந்தாலும் எவ்வளவு ப்ராப்ளம் வந்தாலும் நான் உன்னை விட மாட்டேன்டி. இந்த ஒரு வார்த்தை போதும்டா அஜித். நீ சும்மா எல்லாத்துக்கும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காத கீர்த்தி. ஃபர்ஸ்ட் அக்காவையும் மாம்சையும் சேர்த்து வைக்கணும். ஆமா அஜித், அதுதான் ஃபர்ஸ்ட் நமக்கு முக்கியம். நான் கூட ரியானியை பார்க்க வரணும்னு நினைச்சேன்டா. ஈவினிங்கா அவங்க வீட்டுக்கு வரேன்டா. சரி கீர்த்தி, நீ கொஞ்சம் அக்கா கிட்ட பேசி பாரு. அவ என்ன மனநிலைமையில இருக்கான்னு எனக்கு தெரியல. அஜித், நான் கண்டிப்பா பேசுறேன்டா. எல்லாம் போக போக சரியாயிரும். சரி கீர்த்தி, நீ தைரியமா இருடி. சரிடா அஜித். ரியா, நீ இல்லாம என்னால ஒரு நாள் கூட இருக்க முடியலடி. ஐயோ, நான் என்னதான் பண்ண போறேன்னு எனக்கு சுத்தமா தெரியலையே. நீ என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலும் உன்னை நான் வீட்டை விட்டு வெளியே அனுப்பியிருக்க கூடாதுடி. ஏப்பா கிருஷ்ணா. அம்மா. ஏப்பா என்னப்பா இப்படி சாப்பிடாமே இருந்தா என்ன அர்த்தம்? வந்து சாப்பிடுப்பா ஒரு வாய்.
அம்மா எனக்கு பசிக்கலம்மா, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். நீங்க சாப்பிட்டீங்களாம்மா? தலையில காயம் இப்போ எப்படிம்மா இருக்கு? வலியெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கா? ஏய்யா அது நேத்து தாயே ரொம்ப வலிச்சிச்சு, இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்லையா. ம், சரிம்மா. ஏய்யா அதுக்கு நீயாயா ஒரு மாதிரி உட்காந்துருக்கா? அந்த கொலகாரி அப்படி பண்ணிட்டு போனான்னா அதுக்கு நீ ஏன் இப்படி சாப்பிடாம உட்காந்துருக்கணும்? வாயா வந்து கொஞ்சோட சாப்பிடு. அம்மா வேண்டாம்மா, சொன்னா புரிஞ்சுக்கோங்கம்மா ப்ளீஸ். இந்த பாருப்பா கிருஷ்ணா, நீ என்ன எத்தனை நாளைக்கு தான் இப்படியே உட்காந்துட்டு இருக்க போறா? இதெல்லாம் சரி வர காரியமா? அவ புத்தி தான் எனக்கு முதல்ல தெரியுமே. சரி விடுமா, அவ தான் அப்படி பண்ணிட்டானா திரும்ப திரும்ப நீயும் ஏமா அதையே பேசிட்டு இருக்க? ஏப்பா கிருஷ்ணா, அதுக்கு இல்லப்பா, நீ என்ன எத்தனை நாளைக்கு தான் இப்படி உட்காந்துட்டு இருப்ப பாரு. ஒரு கல்யாணத்தை பண்ணி நீ நிம்மதியா இருப்பான்னு பார்த்தா நிம்மதியா ஒரு நாள் கூட இருக்க முடியல. நிம்மதி அவ்வளோத்தையும் கெடுத்துட்டு அந்த ஆளை போய் தொலைஞ்சிட்டா. ஏய்யா இப்படியே இருந்தா சரிலாம் வராதியா. அதுக்கு இப்ப என்னமா பண்ண சொல்ற? ஏதோ இதுதான் என் விதி நினைச்சு நான் வாழ்ந்துட்டு போறேம்மா. சும்மா என்ன போட்டு வெறுப்பேத்தி கஷ்டப்படுத்தாதீங்க. அதுக்குன்னு நீ இப்படி இருக்கத பார்த்து நான் ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட முடியுமாயா? பெத்த வயிறு எனக்கு எரியாது. ஏய்யா நான் சொல்றத கேளியா. ஐயோ என்னம்மா இப்போ உங்களுக்கு? ஏய்யா என்ன எவ்வளவு நாளைக்கு இப்படி இருக்க போற? பேசாம நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறியாயா? என்னம்மா நீ லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க? எனக்கு தான் ஏற்கனவே கல்யாணம் ஆயிட்டல, வேற என்ன இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்க? ஏய்யா இதெல்லாம் கல்யாணம்னு உன் வாயால சொல்லாதயா. ஒருத்தி ஓடி போய் தொலைஞ்சிட்டான்னு அவளுக்கு பதிலா இவ்வளவு தூக்கி கல்யாணம் பண்ணி வச்ச பாத்தியா? அதுதான் நாங்க பண்ண தப்பு. இந்த பாருமா, சும்மா தேவையில்லாம பேசாதம்மா. கல்யாணத்துக்கு வராத பத்துக்க. ஏய்யா சொன்னா புரிஞ்சுக்கையா. பொண்ணு வேற யாரும் இல்லையா, நம்ம பிரீத்தியை தான் பேசியிருக்கேன். அவங்க அம்மா கூட சரின்னு சொல்லிட்டாவையா. ஒரு கவலையும் இல்லையா. அவ நல்லா கொஞ்சம் பார்த்து அனுசரிச்சு கொஞ்சம் நடந்துக்கிடுவா, உன்னை நல்லா பார்த்துக்கிடுவாயா. அம்மா அவ்வளவுதான் பாத்துக்க. என்னமா பேசிட்டு இருக்க? பிரீத்தி சின்ன பிள்ளை, அவளை போய் கல்யாணம் பண்ணணுங்கிற கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா இல்லையா அம்மா? தேவையில்லாம பண்ணிட்டு இருக்காதம்மா. எனக்கு இதுக்கப்புறம் கல்யாணமே வேண்டாம். எனக்கு கல்யாணம் நடந்துட்டு அவ்வளவுதான். பாரு கிருஷ்ணா, நான் சொல்றத மட்டும் செய்ய பாத்துக்க. ஒழுங்கா பிரீத்தியை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழ்ற வழியை பாரு. பிரீத்தியை நல்ல பிள்ளை தான், நல்லா அனுசரிச்சு தான் போறா. என் மேலேயும் நல்லா பாசமா அத்தை அத்தனை தான் இருக்கா. எனக்கு தெரிஞ்சு அந்த ரியாவை கல்யாணம் பண்றதுக்கு பதிலா இந்த பிரீத்தியாச்சும் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு தொலைஞ்சே இல்ல. நீங்களாச்சும் நல்லா நிம்மதியா இருந்திருப்பீங்க. மா நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன்மா, ரியா ஏதோ தப்பு பண்ணிட்டான்னு தான் நான் கோவத்துல இருக்கேன். மத்தபடி அவளை விட்டுட்டு வேற பொண்ணால கல்யாணம் பண்ண முடியாதுமா. என்னமா பேசிட்டு இருக்க? கிருஷ்ணா இதுக்கப்புறம் இந்த ரியா கூட சேர்ந்து வாழ்றதுலாம் நடக்கவே நடக்காது பாத்துக்க. என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டா வாங்க போய் உட்கார்ந்துக்கிட்டா அவ கூட நீ என்ன வாழலாம்னு யோசிச்சிட்டு இருக்கியோ? கொலகாரி என்ன திரும்ப இந்த வீட்டுக்குள்ள வந்தாலும் யார் கொலை பண்ணனும் தெரியவா? ஐயோ ஏமா இப்படி என்ன மேலும் மேலும் கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க? இன்னும் கொஞ்ச நேரம் தனியா இருக்க விடுங்கம்மா. கிருஷ்ணா நான் சொல்றத மட்டும் கேளு. ஒழுங்கா பிரீத்தி கழுத்துல தாலி கட்டுற வழியை பாரு. நான் கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ண தான் போறேன். அடுத்த முகூர்த்தத்திலே உனக்கு பிரீத்திக்கு நான் கல்யாணம் வைக்க தான் போறேன். அம்மா இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. சும்மா என்ன வற்புறுத்தி தாலி கட்ட வச்சிடலாம் நினைக்காதீங்கம்மா. கிருஷ்ணா தேவலாம ஏடா கூடமா ஏதாச்சும் பண்ணுன்னு தெரிஞ்சு அவ்வளவுதான் பாத்துக்க. அப்புறம் இந்த அம்மாவை நீ உயிரோடவே பார்க்க முடியாது. என்னம்மா நீங்க சொன்னா கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கம்மா. இந்த பாரு கிருஷ்ணா, நான் இப்பவும் சொல்றேன், பிரீத்தி நல்ல பொண்ணு. அவ ஏதோ உனக்கு கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சதே பெருசு நினைச்சிக்க. ஐயோ எனக்கு யாரும் கல்யாணம் பண்ணிக்கவே வேண்டாம். நான் ஒண்ணு எனக்கு கல்யாணம் பண்ணுவீங்கன்னு உங்ககிட்ட கேட்கவே இல்லையே. அப்புறமா என்னம்மா லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க? யாருப்பா லூசு? யாரு லூசு? பெத்த பிள்ளைக்கு ஒரு நல்லது நடக்கணும்னு நினைக்கிற தாய் உனக்கு லூசா? இந்த பாருங்கம்மா, இதுக்கப்புறம் இந்த கல்யாண டாபிக்கை பத்தி என்கிட்ட பேசாதீங்க. அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். அதேதான் கிருஷ்ணா நானும் சொல்றேன். பிரீத்தி கழுத்துல நீ தாலி கட்டல, இந்த அம்மாவை நீ உயிரோட பார்க்க முடியாது. கண்டிப்பா நான் தூக்குல தொங்கிடுவேன். அம்மா சொன்னா கேளுங்கம்மா. ஏமா அந்த தேவையில்லாத வேலை எல்லாம் பண்றீங்க? கிருஷ்ணா நான் சொன்னதுதான் அவ்வளவுதான் பாத்துக்க. நான் கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணதான் போறேன். நீ தாலி கட்டி ஆகணும். இருக்கிற வேதனையில இந்த அம்மா வேற கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. ரியாவை மனசுல வச்சுட்டு எப்படி நான் அந்த பிரீத்தி கழுத்துல தாலியை கட்டுறது? ஏதோ நான் கோவத்துல அவளை திட்டிட்டேன். அதுக்குன்னு இவங்க என்ன அடுத்த கல்யாணம் பண்ணி வைக்கிறது அளவுக்கு போயிட்டாங்க. நான் இப்ப என்ன பண்ணுவேன்? ஐயோ இந்த அம்மா வேற தூக்குல தொங்கிருவேன், அது இதுன்னு பிளாக்மெயில் வேற பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வீட்டுல இருக்கிறதுக்கே பிடிக்கல. பேசாம வேற எங்கேயாச்சும் போய் தொலைஞ்சிடலாம் போல. அத்தை என்ன சத்த கோவமா வரீங்க? மாம்ஸ் கிட்ட பேசிட்டீங்களா? ஆமாம்மா பிரீத்தி, அத்தை இப்பதான் பேசிட்டு வந்தேன். அத்தை மாம்ஸ் என்ன சொன்னாங்க? கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்களா? அட என்னம்மா பிரீத்தி நீ வேற. நான் போயிட்டு அவன்கிட்ட சொல்றேன், என்கிட்ட தாம் தூம்னு குதிக்க மாத்துக்க. நானும் நல்லா திருப்பி திட்டிட்டு தான் வந்திருக்கேன். என்னத்த சொல்றீங்க? மாம்ஸுக்கு அப்போ கல்யாணத்துல விருப்பம் இல்லையா? ஏம்மா பிரீத்தி நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா. அவன் கொஞ்சம் மன வருத்தத்துல இருக்கான், வேற ஒன்றும் கிடையாது. நல்லா சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். பிரீத்தி கழுத்துல தாலியை கட்டி இல்லைன்னா நான் தூக்கில் தொங்கிடுவேன்னு சொல்லியிருக்கேன். அச்சோ ஏன் அப்படிலாம் பேசுறீங்க? இல்லம்மா பிரீத்தி, நான் இந்த மாதிரி சொன்னாதான் கல்யாணத்தை ஒத்துக்கிடுவான், அதான் அப்படி சொல்லியிருக்கேன். சரிங்க அத்தை. ஆனா மாம்ஸ் வந்து கல்யாணத்துக்கு ஒத்துப்பாங்களா? எனக்கு கொஞ்சம் பயமாவே இருக்கு. பிரீத்தி நீ பயப்படாதம்மா. எப்படினாலும் நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இல்லைன்னா அந்த அத்தை உனக்கு எப்படி கல்யாண மேடையில உட்கார வைக்கிறேன்னு மட்டும் பாரு. சரிங்க அத்தை, நான் உங்களை நம்பி தான் அத்தை இருக்கேன்.
நீ கவலையே படாதம்மா, தைரியமா இரு, எல்லாம் அந்த அத்தை பாத்துக்கிறேன். சரிங்க அத்தை. ஹோ, எப்படியாச்சும் மாம்ஸ் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா எனக்கு அதுவே போதும். சரி, என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம். ஆனா ஒண்ணு மட்டும் தெரியுது, அந்த கிருஷ்ணா மனசு ஃபுல்லா அந்த ரியா மட்டும்தான் இருக்கா. எப்படியாச்சும் ரியாவை அந்த வீட்டை விட்டு துரத்தின மாதிரி கிருஷ்ணா மனசுல இருந்தும் துரத்தணும். ஏ அத்தை, நீ சொல்ற மாதிரி எனக்கும் கிருஷ்ணனுக்கும் கல்யாணம் நடக்கிறதுல ஏதாச்சும் தடை பட்டுச்சு, நீ சொன்ன மாதிரி நானே உன்னை தூக்கில தொங்க வச்சிருவேண்டி. எனக்கு மாம்ஸ் வேணும், அதுக்காக நான் எந்த எல்லைக்குனாலும் போவேன். என்ன இந்த சிவா அப்பவே கால் பண்ணி வர சொன்ன, என்ன ஆளக்கான? ஐயோ, இந்த சந்தோஷமான விஷயத்தை அவங்ககிட்ட தான் ஃபர்ஸ்ட் சொல்லணும்னு தோணிட்டே இருக்கு. ஆனா இன்னும் வரலையே, எங்க தான் போனான்னு தெரியல. இவ்வளோ சீக்கிரம் நான் ஆசைப்பட்டது நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. என்னோட கலெக்டர் கனவு அப்படியே கனவாவே போயிருமோன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா அது இப்போ நிஜமாவா போகுதுன்னு நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்குமே சிவாக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஆனா அவன் தான் இன்னும் ஆளையே காணோம். எங்கடா போனேன்? அச்சோ, நம்ம குலோப் ஜாம் நமக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கு போலயே. டேய், எவ்வளவு நேரம்டா வெயிட் பண்றது? எங்கடா போனேன்? என்னது டேயா? ஏ குலோப் ஜாம், இப்போ என்ன சொன்ன? ஐயோ, எங்கடா போனேன்னு கேட்டேன். என்ன குலோப் ஜாம், என்னையா வாடா போடான்னு கூப்பிடுற? ஆமா, நீ எதுக்கு என்ன குலோப் ஜாம்னு கூப்பிடுற? இவ்வளவு நாள் என்ன நார்மலா மகான் தானே கூப்பிட்டு இருந்த, இப்போ என்ன குலோப் ஜாம்ங்கற? அது இல்ல குலோப் ஜாம், டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு. ஆகும்டா ஆகும். ச்சே, நீ என்ன வாடா போடான்னு கூப்பிடுறது எவ்வளவு நல்லா இருக்கு கேக்குறதுக்கே. என்னடா சொன்ன? ஒன்னும் இல்ல மகா. என்ன மகா அவசரமா கால் பண்ணி வர சொன்ன? ஏதாச்சும் சொல்லணுமா என்ன? ஐயோ ஆமா சிவா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பத்தி சொல்லணும். அதுக்காக தான்டா உன்னை அவசரமா வர சொன்னேன். முக்கியமான விஷயமா? என்ன விஷயம் மகா? சிவா, கோச்சிங் சென்டர்ல இருந்து எனக்கு கால் பண்ணிருந்தாங்கடா. என்னோட மார்க்ஸ் எல்லாம் பார்த்துட்டு 50% ஃபீஸ் கம்மி பண்றேன்னு சொல்லிருக்காங்கடா. ஹே மகா, சூப்பர் டி. சிவா, அது மட்டும் இல்லடா, அப்புறம் பாதி ஃபீஸ கூட நான் எக்ஸாம் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் பே பண்ணா போதும்னு சொல்லிட்டாங்கடா. ஏய் சூப்பர் மகா, உண்மையாவே வா? ஐயோ ஆமா சிவா, என்னால சுத்தமா நம்பவே முடியல. ஆனா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா மகா, நீ ஃபீஸ் நிறைய பே பண்ணணும்னு யோசிச்சு தான் இப்போதைக்கு கோச்சிங் சென்டர் போவேனான்னு சொன்னியா மகா? ஆமாடா சிவா, என்னோட சிச்சுவேஷன் தான் உனக்கு தெரியும்ல. இந்த நிலைமையில நான் 1.5 லட்சம் ஃபீஸ் கேட்டேன்னா கஷ்டம் தானடா. அதனால தான் யோசிச்சுட்டு அப்புறம் பார்த்துக்கலாம்னு நினைச்சேன். ஆனா கடவுளா பார்த்து எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு தருவாருன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலடா. மகா, நீ கவலையே படாத, உன் நல்ல மனசுக்கு உனக்கு எப்பவுமே நல்லதே நடக்கும். ரொம்ப தேங்க்ஸ்டா சிவா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது எல்லாமே ஒன்னால தான். ரொம்ப தேங்க்ஸ்டா. ஏ மகா, அடி வாங்க போற பாருடி. என்னடி தேங்க்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்க? இல்லடா சிவா, என்ன உனக்கு முன்ன பின்ன தெரிய கூட செய்யாது. ஆனா எனக்காக நீ இவ்வளோ பண்றல, அதனால தான்டா. பைத்தியக்காரி பைத்தியக்காரி, உனக்காக பண்ணாம வேற யாருக்கு நீ பண்ண போறேன்? சிவா, ஏதாச்சும் சொன்னியா என்ன? மகா, அது ஒண்ணும் இல்லடி, இதுல என்ன இருக்கு? இல்லடா சிவா, இருந்தாலும் நீ எனக்காக பண்ணது ஒரு பெரிய ஹெல்ப் தான்டா. ஐயோ போதும்டி போதும், தேங்க்ஸ் சொல்லி அப்படியே கொன்றாத என்ன. சரி, சொல்லல. அப்புறம் மகா, அந்த ஃபார்ம் வச்சிருக்கல, எல்லாமே ஃபில் பண்ணி வச்சிரு. நம்ம ஈவினிங்கா போயிட்டு கோச்சிங் சென்டர்ல போய் கொடுத்துட்டு வந்துடலாம். ஓகே சிவா, உனக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லைல்ல? ஈவினிங் எதுவும் ஒர்க் எதுவும் உனக்கு இல்லைல்ல? உன்னை கூப்பிட்டு போறதை விட எனக்கு என்னடி வேலை இருக்கு? சிவா, என்ன மகா, நீ வருங்கால ஐஏஎஸ், நீ உனக்கு சேவை செய்யறதுக்காக தானே நான் இருக்கேன். ஏய், அடி வாங்க போற பாரு, இப்பவே எனக்கு கலாய்க்கிற பத்தியா? ஹே மகா, நான் கலாய்க்கெல்லாம் செய்யலடி, நீ கண்டிப்பா ஐஏஎஸ் ஆயிருவ, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. மேடம் ஐஏஎஸ் ஆனதுக்கு அப்புறம் எங்களெல்லாம் கண்டுப்பீங்களா? ஏய், என்ன சிவா, நான் ஐஏஎஸ் ஆகணும்னு புள்ளி வச்சதே நீ தானடா. நீ மட்டும் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு கோச்சிங் சென்டர்ல நான் ஜாயின் பண்ணிருப்பேனான்னு கேட்டா எனக்கு டவுட் தான்டா, சீரியஸா. ஐயோ மேடம், திரும்பவும் என்ன புகழ ஆரம்பிச்சிட்டீங்களா? சரிங்க மேடம், கண்டிப்பா ஐஏஎஸ் ஆயிருவீங்க. ஐஏஎஸ் ஆனோடனே எங்களெல்லாம் மறந்துடாதீங்க, சரிங்களா? சரி சரி. எவ்வளோ ஸ்மார்ட்டா அழகா இருக்கான். இவனை பார்த்தாலும் எனக்கு அப்படியே வெக்கமா வருதே. இவன்கிட்ட நான் எப்படி என் லவ்வை சொல்லுவேன்? எப்படியாச்சும் இன்னைக்கு இவன்கிட்ட என் லவ்வை சொல்லியே ஆகணும். வா, எவ்வளோ அழகா இருக்கான். சிவா சிவா, உன்னதான் யாரோ கூப்பிடுறாங்கடா. ஐயோ, இந்நேரத்துக்கு யாரு என்ன கூப்பிடுறது? யார் நீங்க? என்னையா கூப்பிட்டீங்க? அச்சச்சோ, என்ன இவன் இவ்வளோ அழகா இருக்கான். இவன் கண்ணை கூட என்னால நேருக்கு நேரா பார்க்கவே முடியலையே. சிவா, நான் இந்த காலேஜ்ல தான் ஃபர்ஸ்ட் இயர் பிகாம் ஜாயின் பண்ணியிருக்கேன்.
ஆ ஓகேம்மா. சிவா, உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும். என்ன இந்த பொண்ணு ஏதோ தனியா பேசணும்னு சொல்றா? என்னது தனியா பேசணுமா? ஏம்மா தனியா பேசுற அளவுக்கு என்ன எதுவானாலும் இங்கே சொல்லுமா. ஐயோ, உங்களை பார்த்தாலும் எனக்கு ரொம்ப வெக்கமா வருதுங்க. உங்ககிட்ட என்னதெல்லாமோ பேசணும்னு நினைச்சு வந்தேன். ஆனா இப்போ உங்க கண்ணை பார்த்ததும் சத்தியமா சொல்லணும்னா அப்படியே விழுந்துட்டேங்க. என்னது, கண்ணை பார்த்தோன்னா விழுந்துட்டியா? அடி பாவி, என்னடி என்னென்னமோ பேசிட்டு இருக்க? ஃபர்ஸ்ட் இயர்னு சொன்ன, இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க? என்ன இந்த பொண்ணு என்னதெல்லாமோ பேசிட்டு இருக்கா? ஐயோ, பக்கத்துல வேற மகா இருக்கா. இவன் நம்மளை பார்த்து என்ன நினைப்பா? கண்டிப்பா இவன் நம்மள பிளே பாயின்னு தான் நினைப்பா. என்னங்க என்னதெல்லாமோ பேசிட்டு இருக்கீங்க? நீங்க யாருன்னு கூட எனக்கு தெரியாதுங்க. என்ன சிவா சொல்றீங்க? நீங்க என்ன பார்த்ததே இல்லையா? ஆமாங்க, நான் சத்தியமா உங்களை பார்த்ததே இல்லைங்க. சிவா, நம்ம கொஞ்சம் தனியா பேசலாமா? என்னது தனியாவா? இவன் என்ன வச்சுக்கன்னு வாங்காம நம்மளே பார்த்துட்டு இருக்கா. கண்டிப்பா ஏதோ தப்பா தான் நினைக்கிறான் போல. சிவா, அதான் அவங்க கூப்பிடுறாங்கல்ல தனியா பேசணும்னு, போ. ஏண்டி அவ கூப்பிட்டதுக்கு என்ன ஏண்டி முறைக்கிற மாதிரி பாக்குற? சிவா, நீ போயிட்டு பேசிட்டு வாடா, நான் வேணா வெயிட் பண்றேன். ஏங்க என்ன இருந்தாலும் இங்கே பேசுங்க, சொல்லுங்க என்னங்க பேசணும்? சிவா, அது நான் உங்ககிட்ட எப்படி சொல்றது? ஐயோ, அப்படி பார்க்காதீங்க ப்ளீஸ், எனக்கு வெக்கமா வருது. என்ன இவன் வெக்கமா வருதுங்கிறான்? இவன் வேற அப்படியே அவளை வச்சுக்கன்னு வாங்காம இவனும் பார்த்துட்டு இருக்கான். ஐயோ என்னங்க சொல்லணும்? சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லிட்டு சீக்கிரம் கிளம்புங்க. ஐயோ இந்த பொண்ணு வேற என் லவ்ல சங்கு ஊத்திட்டு போயிருவா போலயே. சிவா, அது ஐ லவ் யூ சிவா. என்னது லவ் யூவா? அடி பாவி, ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் ஜாயின் பண்ணி கொஞ்ச நாள் கூட ஆவல, அதுக்குள்ள லவ் யூவா? ஏங்க என்னங்க சொல்றீங்க? ஏய் சிவா, அதான் அவ புரியற மாதிரி சொல்றாள்ல லவ் யூ. அப்புறமும் என்னடா? ஐயோ, அதாங்க நான் உங்களை லவ் பண்றேங்க. நீங்களும் என்ன லவ் பண்ணீங்கன்னா ஜாலியா அவுட்டிங் டேட்டிங்னு அப்படியே ஜாலியா போக ஆரம்பிச்சிடலாங்க. போச்சுடா போச்சு. என் குலோப் ஜாமுனை பத்தி என்ன நினைக்கும்? எதையாச்சும் சொல்லி சமாளிப்போம். ஏங்க சாரிங்க, எனக்கு இதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. சிவா, என்ன சொல்றீங்க? என்ன உங்களுக்கு பிடிக்கலையா? அதான் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்றான்ல, அப்புறமும் என்னடி? ஆமா, எனக்கு ஏன் இப்போ கோவம் வருது? இவனுக்கு அவ ப்ரப்போஸ் பண்றா, ஆனா எனக்கு ஏன் கோவம் வருது? என்னங்க நீங்க புரியாம பேசிட்டு இருக்கீங்க? என் ஆளை பக்கத்துல வச்சுட்டு என்கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்றீங்க. இவங்க தாங்க நான் லவ் பண்ற பொண்ணு. ஏய், ஏன் மகா ப்ளீஸ் டி, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், எதுவும் வளராதடி, கொஞ்ச நேரத்துக்கு டி, ப்ளீஸ் ப்ளீஸ். என்ன சிவா சொல்றீங்க? நீங்க லவ் பண்றீங்களா? ஆமாங்க, நானும் மகாவும் ரொம்ப சின்சியரா லவ் பண்ணிட்டு தான் இருக்கோம். டேய் சிவா, ஆனா நல்லா கதை விடுறடா. என்ன சிவா நீங்க இப்படிலாம் சொல்றீங்க? பொய் சொல்லாதீங்க. நான் எல்லார்கிட்டயுமே விசாரிச்சிட்டேன், நீங்க சிங்கிள் தான்னு சொன்னாங்க. ஐயோ எந்த கேன பையமா சொன்னா? நானே ரொம்ப நாளா இவ பின்னாடி சுத்திட்டு இருக்கேன். இந்த பாருமா, நீ நம்பினாலும் நம்பலனாலும் நானும் மகாவும் தான் லவ் பண்றோம். மகா என்னடி அங்கே நின்றுட்டு இருக்க? வாடி இந்த பொண்ணுகிட்ட சொல்லு, அது ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கு போல. மகா ப்ளீஸ் டி, ஏதாச்சும் வளரிடாதடி. டேய், இருந்தாலும் ஓவரா போறடா. சிஸ்டர், சிவா சொல்றதெல்லாம் உண்மையா? நீங்களும் சிவாவும் லவ் பண்றீங்களா? ஏ மகா ப்ளீஸ் டி, ஆமான்னு மட்டும் சொல்லிடுடி ப்ளீஸ் டி. இல்லைனா அந்த பொண்ணு என்ன எப்போ பார்த்தாலும் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கும். ப்ளீஸ் டி. ஆமாங்க, நானும் சிவாவும் ரொம்ப சின்சியரா லவ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே சிஸ்டர். சிவா, நான் உங்களை மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் சிஸ்டர். என் சிவாவை நீங்க நல்லா பார்த்துக்கோங்க சிஸ்டர். என்னது ஏன் சிவாவா? இவ என்ன அப்படியே அளந்து விடுறா? ஓகேங்க, அதெல்லாம் என் ஆள் என்ன நல்லா பார்த்துப்பாங்க, நீங்க ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க. என்னது ஏன் ஆளா? என்னடி ஒரு ஃப்ளோல வந்துருச்சுடி, அதுக்கு ஏன்டி? இருடி அந்த பொண்ணு போகட்டும். ஓகே சிவா, டேக் கேர். ஆனா நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். சாரிங்க, இந்த ஜென்மத்துல எனக்கு என் மகா மட்டும்தான், நான் ஃபிக்ஸ் ஆயிட்டேன். நெக்ஸ்ட் ஜென்மத்துல வேணா நம்ம வேணா பார்க்கலாங்க. அட பாவி, என்னென்னலாம் டைலாக் பேசுறான் பாரு. ஓகே சிவா. சிஸ்டர், அடுத்த ஜென்மத்துல சிவா எனக்கு தான். மகா என்னடா உன் இஷ்டத்துக்கு அப்படியே பொய்யா சொல்லி தள்ளி விடுற போலயே?
அடியே நான் எங்கடி போய் சொன்னேன், நான் உண்மையை தானடி சொன்னேன். இந்த ஜென்மத்துல நீ மட்டும் தாண்டி எனக்கு. ஆமா மகா, இல்லைன்னா அந்த பொண்ணு திரும்ப திரும்ப வந்து டிஸ்டர்ப் பண்ணவும் வாய்ப்பு இருக்குல்ல, அதான் லவ் பண்றேன்னு சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் அந்த பொண்ணு டிஸ்டர்ப் பண்ணாதுல்ல. சரி சரி, உனக்கு இவ்வளோ டிமாண்டா? நம்பவே முடியலையே. ஏய் என்னடி இப்படியெல்லாம் கேட்டுட்ட? இந்த காலேஜ்ல எத்தனை பொண்ணுங்க எனக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுமா? ஆ, சார் எத்தனை பொண்ணுக்கு ஓகே சொல்லிருக்கீங்க? எத்தனை பொண்ணு அவுட்டிங் டேட்டிங்னு கூப்பிட்டு போயிருக்கீங்க? ஏய் என்னடி இப்படிலாம் கேக்குற? அப்படிலாம் கிடையாதுடி, நான் யாரையுமே லவ் பண்ணல தெரியுமா? அவ்வளோ நல்லவனாடா நீ? ஆ, வேற என்னடி நினைச்ச? என்ன உன் அண்ணன் சக்தி மாதிரி நினைச்சியா? ஏய் நான்லாம் அப்படி சொக்க தங்கோண்டி. டேய், இப்போ எதுக்குடா சக்தியை நான் உள்ள இழுக்கிறேன்? ஐயோ தாயே, உங்க சக்தி அண்ணாவை பத்தி எதுவுமே சொல்லல. போடா. ஏ மகா, பேசும் அழகினி கேட்டு ரசித்திட பகல் நேர மொத்தமாய் கழித்தேன தூங்கும் அழகினி பார்த்து ரசித்திட இரவெல்லாம் கண் விழித்து கிடப்பேனே பனியில் சென்றால் உன்முகம் என் மேலே நீராயிரங்கும் தலை சாய்த்து பார்த்தானே தடுமாறி போனேனே. சிவா, சொல்லு மகா. சிவா, அப்ப நம்ம ஈவினிங் பார்க்கலாம், சரியா? ஓகே மகா. சிவா, எனக்கு கிளாஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்பவா? என்னது போக போறியா? சரி போ மகா, கிளாஸ்க்கு வர டைம் ஆயிடுச்சுன்னு சொல்றல. சிவா. சொல்லு மகா. டேய், என்னடா கையை எடுடா, அப்பதானடா போக முடியும். மகா என்ன சொன்ன? டேய், எனக்கு கிளாஸ்க்கு போக டைம் ஆயிடுச்சுடா, நீ கையை எடுத்தாதான் நான் போக முடியும். இப்படியே பிடிச்சிட்டே இருந்தா எப்படிடா போறது? அச்சோ, நான் தான் உன்னை பிடிச்சி வச்சுட்டு இருக்கணும். சாரி மகா. ஐயோ சரி சரி, பாய்டா சிவா, நம்ம ஈவினிங்கா பார்க்கலாம். ஓகே மகா.